அமெரிக்காவில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் அரசில் முக்கிய பதவிகளில் தொழில்நுட்ப ஜாம்பவான்களுக்கு இடம் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தொழில்நுட்ப கொள்கையை தீர்மானிக்கப் போகும் ஆளுமைகள் குறித்து இனி காண்போம். அமெரிக்காவின் புதிய அதிபராக வரும் 20ஆம் தேதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அவருடைய அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்ப நிபுணர்களுடன் தொழில்நுட்ப உலகில் செல்வாக்கு மிக்கவர்களும் முக்கிய பதவிகளில் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களில் பெரும்பாலானோர் அமெரிக்காவில் ஆதிக்கம் செலுத்தும் தொழில்நுட்ப பெரு நிறுவனங்களோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பில் இருப்பவர்கள். இவர்களே அடுத்த 4 ஆண்டு காலம் அமெரிக்காவின் தொழில்நுட்ப கொள்கைகளை தீர்மானிப்பார்கள். அமெரிக்காவின் துணை அதிபராக பொறுப்பேற்க உள்ளவர் ஜேடி வான்ஸ். அமெரிக்காவின் கணினி தொழில்நுட்ப நிறுவனங்களின் மையமான சிலிகான் வேலியுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் இவர் அமெரிக்க அரசுக்கும் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்குமான பாலமாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேபால் நிறுவனத்தின் முன்னாள் செயல் தலைவர் டேவிட் சாக்ஸுக்காக தன்னுடைய அமைச்சரவையில் புதிய பதவி ஒன்றை உருவாக்கியிருக்கிறார் அதிபர் டிரம்ப். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விவகாரங்களில் அதிபருக்கு ஆலோசனை வழங்கும் குழுவுக்கு டேவிட் சாக்ஸ் தலைமை தாங்குவார். அதோடு டிஜிட்டல் சொத்துக்கள் தொடர்பான ஆலோசனை வழங்கும் குழுவும் இவரது தலைமையில் இயங்கும். இது கிரிப்டோ குழு என்றும் அழைக்கப்படுகிறது. டேவிட் சாக்ஸ் கிரிப்டோ தொழில் நிறுவனங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெடரல் கம்யூனிகேஷன் கமிஷனின் தலைவராக பொறுப்பேற்க உள்ள பிரெண்டன் கார் இணைய உள்ளடக்கங்கள் மீதான அளவு கடந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவார் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவின் வர்த்தக ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படவுள்ள ஆண்ட்ரூ ஃபெர்குசன் தொழில்நுட்ப பெரு நிறுவனங்களின் ஆதிக்கத்தையும் பெருநிறுவன அதிபர்கள் தமது போட்டி நிறுவனங்களையும் தம்மை விமர்சிப்பவர்களையும் பழிவாங்கும் போக்கையும் வெளிப்படையாக விமர்சித்திருக்கிறார். இத்தகைய நிறுவனங்கள் மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் தீவிரமாக விசாரிக்கப்படுவதில் இவர் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடும். மூத்த பெண் வழக்கறிஞர் கெயில் ஸ்லேட்டர் அமெரிக்க அரசின் ஆன்டி ட்ரஸ்ட் பிரிவுக்கு தலைமை வகிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது பெருநிறுவனங்களின் ஏகபோகத்தை தடுப்பதற்கான பிரிவாகும். டிரம்ப் விசுவாசியாக அறியப்படும் ஸ்லேட்டர் செனட்டின் ஒப்புதலை பெற்றால்தான் இந்த பதவியை பெற முடியும். வெள்ளை மாளிகையின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அலுவலகத்தின் தலைமை பதவியில் நியமிக்கப்பட உள்ளார் மைக்கேல் கிரெட்சியோஸ். இவர் அதிபர் டிரம்பின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி ஆவார். இவர் ஸ்கேல் ஏஐ எனும் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை மேலாளர். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விவகாரங்களில் அதிபருக்கு ஆலோசனை வழங்கும் குழுவுக்கு நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் லின் பார்க்கர். இவர் இதற்கு முன்பு டிரம்பின் துணை தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். அமெரிக்காவின் தேசிய செயற்கை நுண்ணறிவு முன்னெடுப்புகளுக்கான நிறுவனத்தை தொடங்கியவர் பார்க்கர். இவர்களை தவிர தொழிலதிபர் எலான் மஸ்க், தொழில் முனைவரும் அரசியல்வாதியுமான விவேக் ராமசாமி ஆகிய இருவரும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அரசு செயல்திறன் துறைக்கு தலைமை தாங்க உள்ளனர். இவர்களின் முதன்மை பணி பட்ஜெட் செலவினங்களை குறைத்து அரசு செயல்பாடுகளை மறுகட்டமைப்பதாகும். ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா உள்ளிட்ட நிறுவனங்களின் அதிபரான மஸ்க் இவ்வளவு பெரிய அரசு பதவியை பெற்றிருப்பதால் அரசு உடனான வணிக ஒப்பந்தங்களை பெறுவதில் முன்னிலை வகிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் வெள்ளை மாளிகையின் செயற்கை நுண்ணறிவு கொள்கைக்கான மூத்த ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஆண்டர்சன் ஹோரோவிட்ஸின் சர்வதேச வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனத்தின் கூட்டாளி ஆவார். அண்மையில் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கு ஆதரவாக இவர் பேசியது டிரம்ப் ஆதரவாளர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது.